இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி பார்க்க போறோம். நேற்று வந்து ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பார்த்தோம். இப்போ பேசிக்கா நம்ம எதை கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை தான் ஃபுல்லா கவர் பண்றோம். பட் இதை வச்சுட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ண முடியுமா, ஸ்டாக்ஸ் பண்ண முடியுமா, கிரிப்டோ பண்ண முடியுமானா எல்லா மார்க்கெட்லயும் பண்ண முடியும். பட் நம்ம ஃபுல் ஃபோக்கஸை வந்து நம்ம ஃபாரெக்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ ட்ரேடிங் ஒரே நாள்ல நம்மள ஒபாமா ஆக்காது, அதாவது அம்பானி ஆக்காது. ஸோ ஆனா இது ஒரு லாங் ஓகே டேர்முக்கு ஒரு நல்ல பிசினஸ். இந்த கோட்டோட இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஓகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7.6 ட்ரில்லியன் வர்த் ஆஃப் டிரான்சாக்ஷன் எவ்ரிடே நடக்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து உலகம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கிறதுனால பேங்க்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூரோப் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு பணம் மாத்தணும்னா பேங்க் மூலியமா தான் மாத்தணும். சோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபாரெக்ஸ் நடக்குது. இதுல நம்ம யார் அப்படின்னா ஒரு குட்டி பிளேயர்ஸ், அவ்வளவுதான். பெரிய பெரிய யானைங்க நடந்து போற காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி எறும்பு மாதிரி. சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா கரன்சி. ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறதே வந்து ரூபாவை வச்சுதான், கரன்சியை வச்சுதான் பண்ண போறோம். ரூபான்னு சொல்லக்கூடாது, கரன்சியை வச்சுதான் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கரன்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா பேஸ் கரன்சி, கோட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் கரன்சினா என்ன, கோட் கரன்சினா என்ன? இப்போ கோட் கரன்சி அப்படின்றது என்கிட்ட ஒரு 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 விதமான கரன்சி இருக்கு. இத கொடுத்து நான் இன்னொரு கரன்சி வாங்கணும். நான் வாங்க போற கரன்சி தான் என்னோட பேஸ் கரன்சி. நான் எதை கொடுத்து வாங்குறேனோ அதுதான் என்னோட கோட் கரன்சி. இது புரியுதா ஜெயந்திரன்? புரியுது. இது எப்படி சொல்லணும் இன்னும் சிம்பிளிஃபைடா அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட்னு சொல்றப்பாங்க. இப்ப நீங்க இந்தியால இருக்கீங்க, இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? லண்டன்ல இருக்கீங்க இல்லையா? அப்ப டாலர் தானே? பவுண்ட். கரெக்டா? பவுண்ட். ஓகே சார், லண்டன்ல வந்து பவுண்ட், ஜிபிபி இல்ல. இப்போ பவுண்ட்ல இருக்கீங்க நீங்க. அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்து வரும்போது இந்தியன் கரன்சியா மாத்திட்டு வரணும், கரெக்டா? அப்போ உங்களுக்கு எதை கொடுத்து மாத்த போறீங்க? பவுண்ட கொடுத்துதான் மாத்த போறீங்க, கரெக்டா? அப்போ பவுண்ட் தான் உங்களோட கோட் கரன்சி. நீங்க மாத்த போறது எது? இந்தியன் கரன்சி. அதான் உங்களோட பேஸ் கரன்சி. புரிஞ்சுதா? இத கொஞ்சம் அதே மாதிரி நீங்க இந்தியால இருந்து அங்க போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்தியன் கரன்சி கொடுத்துதான் பவுண்ட வாங்குவீங்க. சோ இந்தியன் கரன்சி உங்களோட கோட் கரன்சியா இருக்கும், பவுண்ட் தான் உங்களோட பேஸ் கரன்சியா இருக்கும். இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம். சோ இதுல யாருக்கு பலம், யாருக்கு பலம் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியால ஒரு மேஜர் கிராஷ் இருக்கு அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரிவடைஞ்சிரும். அப்போ அதிக காசு கொடுத்து ஜிபிபி பவுண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்தியனோட எக்கானமி கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளா நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குன்னா குறைஞ்ச காசுக்கே நிறைய ஜிபிபி பவுண்ட் வாங்க முடியும் நம்மளால. இது இது புரியுதா நான் சொல்ல வர ஆங்கிள்? புரியுது. சோ இந்த மாதிரி வந்து பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சியோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். இப்போ நம்ம வந்து கரன்சிஸ் பத்தி பார்ப்போம். கரன்சியில பேஸ் கரன்சி, கோட் கரன்சி புரிஞ்சுது, எதை கொடுத்து எதை வாங்குறோன்றது புரிஞ்சுது. பட் ஜெனரலைஸ்டா நமக்கு மொத்தம் எவ்வளவு கரன்சிஸ் இருக்கு, என்னென்ன, எது மேஜர் எது மைனர், அதை பத்தி பார்ப்போம். சோ இப்ப அப்படி பார்க்கும்போது ஃபாரெக்ஸ் கரன்சி அப்படின்றது என்னது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? சோ உலகத்துல மொத்தம் 180 லீகல் கரன்சிஸ் இருக்கு. குளோபலி 180 லீகல் கரன்சி இருக்கு. இந்த குளோபலி 180 லீகல் கரன்சில அரௌண்ட் 70 கரன்சியை வந்து பேர் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? 70 கரன்சியை பேர் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த 70 கரன்சி பேர் பண்ணி ட்ரேட் பண்றதுல 8 கரன்சி தான் மேஜரான கரன்சி, இந்த பிக் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ட்ரேடிங்கோட மொத்த லேண்ட்ஸ்கேப்பையும் டாமினேட் பண்றது, அதாவது ரூல் பண்ற கரன்சிஸ் இந்த 8 கரன்சிஸ் தான். இந்த 8 கரன்சிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர், யூரோ, ஜேபிஒய், ஜிபிபி, ஸ்விஸ் பிராங்க்ஸ்,
கெனடியன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து டாலர். இந்த 8 பேர் தான் மொத்த ஃபாரெக்ஸையுமே டாமினேட் பண்றவங்க மேஜர் கரன்சிஸ். இது புரியுதா நிஜேந்திரன்? ஓகே. புரியுது. ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இவங்களோட நியூஸஸ் தான் மொத்த மார்க்கெட்டையும் ஆட்டி வைக்கும். இப்போ இத 3 வகையா மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? மேஜர் பேர், மைனர் பேர், எக்ஸாட்டிக் பேர். இந்த மேஜர் பேர்ல அதிகப்படியான வால்யூம் இருக்கும், லிக்விடிட்டி இருக்கும். எப்படி அப்படின்னா இது எல்லாத்துலயும் யூஎஸ்டி இது உள்ள இன்வால்வ். மேஜர் பேர் அப்படின்னாலே யூஎஸ்டி இன்வால்வ்டா இருக்க பேர்ஸ் தான் மேஜர் பேர்ஸ். யூஎஸ்டி தான், யூஎஸ் டாலர் தான் வந்து உலகத்துல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டாமினேட்டிங் கரன்சி இல்லையா? சோ அதுல வந்து ட்ரேட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதை வந்து ட்ரேடிங்கா எடுத்துட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ரெண்டாவது மைனர் பேர். இந்த மைனர் பேர்ல யூஎஸ்டி வந்து இன்வால்வ்டா இருக்காது, இதுல யூஎஸ்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஜிபிபி, அதாவது லண்டன்ல இருந்து யூரோப் போறீங்க அப்படின்னா நீங்க யூரோ ஜிபிபி தான் சேஞ்ச் பண்ணிட்டு போவீங்க இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போவீங்க. சோ அங்க யூஎஸ்டிக்கு வேலையே கிடையாது. சோ இதுலயும் வர்த்தகம் நடக்கும், ஆனா பெரிய லெவல்ல இருக்காது. புரியுதா நிஜேந்திரன்? புரியுதுக்கா. அடுத்தது இருக்குது எக்ஸாட்டிக் பேர்ஸ். இந்த எக்ஸாட்டிக் பேர்ஸ் அப்படின்றது பெரிய லெவல்ல பேசப்படாத நாடுகள் இருக்குல்ல. இப்ப இந்தியாவே வச்சுக்கோங்களேன். யூரோ ஐஎன்ஆர் அப்படின்னு சொன்னா அதோடைய மதிப்பீடு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். டாலரோட மதிப்பீடு கம்பேர் பண்ணும்போது யூரோ ஐஎன்ஆர் அப்படின்ற மதிப்பீடு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி. இப்ப துபாய்லாம் இப்பதான் வளர்ந்து வர நாடு. சோ அவங்களோட அந்த திராம்லாம் வந்து இதுக்கப்புறமா தான் வந்து டாப்புக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாம் எக்ஸாட்டிக் பேர்ஸ்குள்ள வந்துருவாங்க. பெருசா அவங்கள வச்சு அவங்க நாட்டாளுங்க மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களே தவிர வெளியில இருந்து பெருசா அதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது புரியுதா? புரியுது. சோ இப்ப நம்ம வந்து மேஜர் பேர்ஸ் பார்த்தோம் இல்லையா, யூஎஸ்டி பேஸ் பண்ண பேர்ஸ். அது என்னென்ன அப்படின்னா யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டி அப்படின்ற இந்த கரன்சி பேர் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பெரிய எக்கானமி. யார் யாரு? யூஎஸ் ஒரு பெரிய எக்கானமி, யூரோவும் ஒரு பெரிய எக்கானமி. உலகத்துல மிகப்பெரிய எக்கானமி இவங்க 2 பேர் தான். இந்த எக்கானமியோடைய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கரன்சி பேர் மூவ் ஆகுது. அடுத்தபடியா இருக்கிறது யூஎஸ்டி ஜேபிஒய். இது வந்து ஒரு சேஃப் ஹெவன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேஃப் ஹெவன்னா பணத்தை இது உள்ள போட்டா அது பாட்டு அப்படியே இருப்போன்ற மாதிரி ஒரு சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். மார்க்கெட் ஒரே பக்கமா போயிட்டே இருக்கும். அதனால அதை சேஃப் ஹெவன் சொல்லுவாங்க. குளோபல் எக்கனாமிக்கல் நியூஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கரன்சி பேர் வந்து மூவ் ஆகும். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சண்டை எப்படி நமக்கு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சண்டை நடந்துட்டே இருக்கோ, அந்த மாதிரி வந்து யூகேக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பொலிட்டிக்கல் சண்டை எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகிறது தான் நம்மளுடைய ஜிபிபி யூஎஸ்டி. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கரன்சியோட நியூஸஸ் வரும்போது எந்த நியூஸுக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், எந்த மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம பார்க்கறோம். அடுத்தது யூஎஸ்டி ஷிஃப்ட். இதுவும் ஒரு சேஃப் ஹேவன் பேர் தான். இதுல பெருசா மூவ்மெண்ட்ஸ் இருக்காது ஸ்விஸ் பிரான்ஸ்ல, ஆனா ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு சைடுனா ஒரே சைட்ல தான் இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்படி அரைச்சு எல்லாம் போவாரு. அடுத்தது யூஎஸ்டி கேட். நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கேட் அப்படின்றது கனடால தான் ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. சோ அங்க இருந்து ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால அந்த வர்த்தகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நடக்கும். கமாடிட்டி பிரைஸ், ஆயிலோட பிரைஸ் பேஸ் பண்ணி தான் கேடோட பிரைஸும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அடுத்தது ஆட் யூஎஸ்டி. ஆட் யூஎஸ்டி அப்படின்றது கோல்டு, அயன், ஓர். இதெல்லாம் அங்கதான் அதிகமா, ஆஸ்திரேலியால தான் அதிகப்படியான தங்க சுரங்கங்களோ தங்க உற்பத்தியோ இருக்கு. சோ அதனால கோல்டு என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குதோ அது கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் யூஎஸ்டில ட்ரேட் போகணும்.
அதே மாதிரிதான் NESD USD அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ணி இருக்கிறதுலே அதிகமான மில்க் ப்ரொடக்ஷன் இந்த நாட்டுல தான் நடக்குது. பட் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா ட்ரேட் பண்ணக்கூடிய உலகத்துல இருக்க எல்லா ட்ரேடர்ஸ்ல ஒரு 80% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சி பேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோ USD. ஏன்னா அதுலதான் அதிகமான லிக்விடிட்டியும் அதிகமான பணப்புழக்கமும் இருக்கு. சரி. ஓகேவா சென்று? புரியுதுக்கா. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைனர் கரன்சி பேர்ஸ்ல வால்யூம் இருக்காது, லிக்விடிட்டி இருக்காது. மேஜர் பார்த்தோம், அடுத்தது மைனர். வால்யூமும் இருக்காது, லிக்விடிட்டியும் இருக்காது. மைனர் கரன்சி பேர்ஸ்ல வந்து கிராஸ் பேர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. அதாவது US டாலர் இன்க்ளூட் ஆகாது. யூரோ JPY, யூரோ ஆட், யூரோ NESD ஆட் NESD இந்த மாதிரி பேர்ஸ் தான் வந்து இது உள்ள டிராவல் ஆகும். எங்கேயுமே USD வராது உள்ள. இதுல மேஜரான ஒரு 12 கரன்சி பேர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். யூரோ GBP, யூரோ JPY, GBP JPY, ஆட் JPY, CAD JPY, NESD JPY, ஆட் NESD, CAD ஷெஃப் JPY. இத்தனை பேரையும் நான் பார்க்கணுமா? தேவையில்லை. ஆனா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்ண போகும்போது எது மைனர் எது மேஜர்னு தெரியணும்ல. ஒரு மைனர் பேர்ல போய் நீங்க ட்ரேட் எடுக்கிறத விட மேஜர் பேர்ல போய் ட்ரேட் எடுக்கிறது எவ்வளவு பெட்டர். அடுத்தது எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ். இதுல லிக்விடிட்டின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். INR, யூரோ INR அந்த மாதிரி. USD ட்ரைப், அதாவது டர்க்கிஷ் லிரா, டர்க்கிஷ் நாட்டோட கரன்சி. USD ZAR, US டாலரும் சவுத் ஆப்பிரிக்கன் பிராண்டும். சோ இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் எக்ஸாட்டிக் பேர்ஸ்க்குள்ள வந்துடும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் டிப்ஸ். டிப்ஸ புரிஞ்சுக்கணும். டிப்ஸ நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்க ஒரு பாக்கெட் பால் வாங்குறீங்கன்னா அது எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? 1 லிட்டர் தண்ணி வாங்குறோம்னா அது 1 லிட்டர்னு எப்படி மென்ஷன் பண்றாங்க? எடை போட்டுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம பிப்ஸ பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எவ்வளவு ட்ரேட் பண்றோம், எவ்வளவு தூரம் மார்க்கெட் மூவ் ஆகுது, அதனால நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு நஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம். டிப்ஸை யூஸ் பண்றோம். புரியுதா? புரியுது. சோ இதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.0001 எல்லா ஃபாரெக்ஸ், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் கரன்சி பேர்ஸ்ல இப்படிதான் உங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகும். எப்படி இருக்கும்? 1.1356 இப்படி ஓடிட்டு இருக்கும். இந்த 1 வந்து 2, 3, 4ன்னு ரன் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த பாயிண்ட்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பரை விட்டுட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய பிப் கால்குலேஷன். 6ன்றது 6 பிப் நவுந்திருக்கு, 8னா 8 பிப்பட் நவுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த இடத்துல 1.45 வந்துச்சுன்னா 100 பாயிண்ட் நவுந்திருக்கு, 100 பிப்பு நவுந்திருக்கு, இல்ல 10 பிப்பு நவுந்திருக்கு. இந்த மாதிரி கணக்கு இப்பெல்லாம் படிக்கணுமாக்கானா தேவையில்லை. வெப்சைட் இருக்கு, நான் வெப்சைட் கொடுக்குறேன், வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணிக்கோ. JPY பேர்ஸ்ல 2 டெசிமல் பாயிண்ட் தான் நவுத்தும். ஏன்னா அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 149.69 இப்படி இருக்கும். சோ 150 அப்படி போயிடுச்சுனாலே 100 பிப்பு நவுந்ததா கணக்கு. இதுக்கு ஈஸியா பிப் கால்குலேட்டர்ஸ் இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மண்டையில அவ்வளவு குழப்பிக்க தேவை கிடையாது. சோ பிப்போட வேல்யூ என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் ப்ராஃபிட் கால்குலேஷனுக்காகவும் எவ்வளவு லாட் சைஸ் நம்ம அங்க இறக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு டிசிஷன் மேக்கிங், இந்த என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு டிசிஷன் மேக்கிங்காகவும் தான் இந்த பிப்போட கால்குலேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 40 பிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட $10 தான் இருக்கு. 40 பிப்புக்கு வந்து நீங்க ரிஸ்க் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்ப அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம். சோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும், ஒருவேளை என்ட்ரி ஆகுறீங்க 50 பிப்பு மேல பை ஆகும் தோணுச்சுன்னா இவ்வளவு ப்ராஃபிட் போகும், அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் கால்குலேஷன். அப்போ எவ்வளவு ட்ரேட் சைஸ் போடலாம், இப்போ இந்த இடத்துல என் கையில இவ்வளவு இருக்கு,
இத வச்சு எத்தனை லாட் போடலாம், எத்தனை லாட் போட்டா நான் எதிர்பார்க்கிற அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற அந்த கால்குலேஷனும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேக்கா. புரியுதுங்களா? புரியுதுக்கா. ஸோ இதனாலதான் ஃபிட் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம பார்க்க போறது கமாடிட்டிஸ். நேத்தே சொன்னேன் கமாடிட்டிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இதுல எப்படி அதை வந்து பேரா கொண்டு வராங்க அப்படின்னா, இங்கேயும் யூஎஸ்டி, என்இசடி, பிஆர்எல், கேடு, ஆடு, சார் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் XAU அப்படின்றது கோல்டோடைய டினாமினேஷன், அதாவது பேஸ். இத எந்த கோட்டை வச்சு வாங்க போறீங்க? பேஸ் கரன்சி, கோட் கரன்சி பார்த்தோம் இல்லையா? எந்த கோட்டை வச்சு வாங்க போறீங்க? யூஎஸ் டாலர் கொடுத்து இத வாங்குறீங்கன்னா இது கூட வர்த்தகம் பண்ற மாதிரி, அதாவது இதோட ட்ரேட் நடக்கிற மாதிரி. அதுவே ஐஎன்ஆர் கொடுத்து வாங்குறீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், கேடு கொடுத்து வாங்கினா யூஎஸ்டி கேட். புரியுதா? புரியுதுக்கா. இதே மாதிரிதான் சில்வருக்கு. சில்வரோட பேர் வந்து XAG. அப்புறம் ஆயிலுக்கு PAX. தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நாலேஜுக்காக. அடுத்தது கிரிப்டோ ட்ரேடிங். கிரிப்டோ ட்ரேடிங்கும் எப்படி பண்ணுவீங்கன்னா டாலர்ஸ் வச்சு பண்ண முடியும். பட் கிரிப்டோ கரன்சி, அதாவது டிஜிட்டல் கரன்சியா வரும்போது யூஎஸ்டி அப்படின்றது USDT மாறிடும். அதாவது இந்த டெதர், இதுதான் டிஜிட்டல். புரியுதா? அப்ப இங்க எதை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க? BTC/USDT. அதே மாதிரி இத்தீரியம் இருக்கு. இத்தீரியம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ETH/USDT. இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே வச்சு ட்ரேட் பண்ணா அதுக்கு பேர் என்னது? மைனர் கரன்சி. இப்படி ட்ரேட் பண்ணா இதுக்கு பேர் மேஜ். சேம் சேம் நம்ம என்ன ஃபாரெக்ஸ்ல பார்த்தோமோ அதேதான் இதுக்கு. கிளியரா? கிளியர். சோ டெய்லி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போன்ற ஹோப்போட தான் நம்ம எழுச்சிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா லைஃப் சக்சஸ்ஃபுல்லா தான் போகும். இத்துடன் இந்த ஸ்லைட் முடிந்தது. இன்னைக்கு நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெஷ் சப்ஜெக்ட். ஸோ தட் ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு எனக்கு சரியா இருக்கும். கேண்டில்ஸ்டிக்ஸ்னா நான் ஃபுல் கேண்டில்ஸ்டிக்ஸ் இன்னைக்கு சொல்லி தர போறதுல, ஜஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்னன்னு கொடுத்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். சரிங்களா? சோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பேஸே இதுதான். ஓகேங்களா? ட்ரேடிங்கோட பேஸே இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். கேண்டில்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான். நம்மளோட கற்பனைக்கு வந்து எப்படி ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, ஒரு சினிமா கேரக்டர்ஸ் கொடுத்து, இல்ல ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு பினான்சியல் மார்க்கெட்டோட ரெப்ரசன்டேஷன் தான் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ். மார்க்கெட்ல பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சு கொடுக்கணும். சோ ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ், அதாவது பை உள்ள போதா, பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ் பை ஆயிட்டு போதா, செல் ஆயிட்டு போதான்றத, பையர்ஸ் உள்ள உட்கார்ந்துருக்காங்களா, செல்லர்ஸ் உள்ள உட்கார்ந்துருக்காங்களா, இல்ல ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடக்குதா அப்படின்றத இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு நம்மளால புரிஞ்சுக்கணும். சோ ரெண்டு டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கு. ஒன்னு புல்லிஷ் கேண்டில், இன்னொன்னு பேரிஷ் கேண்டில். புல் அப்படின்னா காளமாடு, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. காளமாடோட கொம்பு எப்படி இருக்கும்? மேல் நோக்கிதான் இருக்கும். அதை குத்தி மத்தவங்களை வந்து தூக்கி மேல போடும். கரெக்டா? அதே மாதிரி பியர், கரடி என்ன பண்ணும்? கரடி கையில நகம் இருக்கும். நகத்தை வச்சு புரண்டி என்ன பண்ணும்? ரத்தத்தை வர வைக்கும். கீழ்பக்கமா தான் கீழும். சோ புல்னா மேல, பியர்னா கீழன்றத இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ கேண்டிலோட காம்போனன்ட்ஸ் எப்படி ஹியூமனுக்கு வந்து கை கால் தலை வாய் மூக்கு அப்படின்னு ஒரு தனித்தனி காம்போனன்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கேண்டிலுக்கும் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகேவா? ஓகே. இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேவா? அப்பர் பாடி லோவர் பாடி நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து கேண்டில் ஸ்டிக்ஸுக்கும் பாடின்னு ஒண்ணு இருக்கு, ஷேடோன்னு ஒண்ணு இருக்கு. பாடி வந்து உண்மையான கதையை சொல்லும், ஷேடோ வெறும் பொய்யான கதையை தான் சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க நடந்து போறீங்க, உங்க பின்னாடிதான் உங்க நிழல் வரும், கரெக்டா? சம்டைம்ஸ் முன்னாடியும் வந்துட்டு போகும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோட பாடி தான் உண்மையான பையர்ஸோ செல்லர்ஸோ உள்ள இருக்காங்கன்ற பொட்டென்ஷியலை காணும். விக்கு வெறும் அதோட ஹைஸ் அண்ட் லோஸோட ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த இடத்துக்கு வந்துட்டு போச்சுன்னு சொல்றது மட்டும்தான் விக்கோட வேலை. மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்துட்டு போச்சுன்னு சொல்லதான் முடியுமே தவிர அதுல பையர்ஸ் இருந்தாங்களா செல்லர்ஸ் இருந்தாங்களான்னு அதால சொல்ல முடியாது. பாடியாலதான் சொல்ல முடியும். சோ நான் சொன்ன மாதிரி பாடி எப்பயுமே உண்மையான கதையை சொல்லும், விக்கு எப்பயுமே நம்மள டேமேஜ் தான் பண்ணும். ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும் பிரைஸ், அப்புறம் லோ ஃபிக்ஸ் பண்ணும், அப்புறம் ஹை ஃபிக்ஸ் பண்ணும், அப்புறம் தான் க்ளோஸ் ஆகும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். அதாவது OLHC. புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணும்? ஓப்பன் ஆகும், லோ ஃபிக்ஸ் பண்ணும், அப்புறம் ஹை ஃபிக்ஸ் பண்ணும், அப்புறம் தான் க்ளோஸ் ஆகும். ஒரு பீரிஷ் கேண்டில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஹை ஃபிக்ஸ் பண்ணும், அப்புறமா லோ ஃபிக்ஸ் பண்ணும், அதுக்கப்புறமா தான் க்ளோஸ் ஆகும். சோ இங்க என்ன வரும்? OHLC. இந்த ரெண்டையும் நீங்க மாஸ்டர் பண்ணணும். OLHC, OHLC. ஓகேவா? சரி, இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்குவோம். இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சார்ட்ல போய் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஒரு டே டைம் ஃப்ரேம் போயிருங்க, இல்ல வீக்லிக்கு போயிருங்க. சரியா? வீக்லிக்கு போயிருங்க. இப்போ எனி கரன்சி பேர் எது வேணா எடுத்துக்கோங்க, பேரிங்க முக்கியம் கிடையாது. வீக்லில உட்காந்து இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இது ஒரு பையிங் கேண்டிலா? சோ கிரீன் கலர்ல போட்டுட்டு இங்க இப்படி மார்க் பண்ணி OLHC புரியுதா ராஜேந்திரன்? புரியுதுக்கா. கொஞ்சம் சைஸ் கூட பெருசு. இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கணும் தெரியுமா? இது உள்ள போயிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வரும், அப்படி இல்லைன்னா ஸ்னிப்பெட் உள்ள போயிட்டு இப்படி போட்டுக்கோங்க. சரிங்க.
இந்த மாதிரி எனக்கு ஒரு 20 டைம்ஸாவது நீங்க பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இதை நீங்க ஃபுல்லா பைகாட் பண்றதுக்காக தான் இந்த ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அப்பதான் அடுத்தடுத்த கேண்டில் ஸ்டிக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கும். சரிங்க. ஓகேவா? நீங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு, ஹோம்ஒர்க் சொல்லக்கூடாதா, எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சஞ்சய் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. நீங்க திரும்பி வரும்போது நம்ம இதை வந்து பார்ப்போம். நான் இந்த வீடியோவும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நேற்று வீடியோவும் இருக்கும், இந்த வீடியோவும் சென்ட் பண்றேன். இது கூட சேர்த்து பேஸ் கரன்சியும் கோட் கரன்சியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அது எப்படி பண்றீங்க அப்படின்னா, இது வந்து யூரோ யூஎஸ்டி பேரா. சோ இந்த சார்ட்ல டெக்ஸ்ட்ல இப்படி வச்சுட்டு யூரோ யூஎஸ்டி, யூரோ என்னுடைய பேஸ் கரன்சி, யூஎஸ்டி என்னுடைய கோட். இப்படி மென்ஷன் பண்ணணும் உங்களோட பிக்சரோட சேர்த்து. சோ ஒரு 20 சார்ட்ல இந்த மாதிரி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ அங்கங்க கண்ணுக்கு தெரியிற இடத்துல எடுத்து அதோடைய கரன்சில எது பேஸ் எது போட்டுன்னு போட்டு எனக்கு இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடு. ஓகேக்கா. சோ தட் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஓகேவா? இது கூட இன்னும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க, மேஜர் இல்லன்னா மைனர். ஓகேவா? புரியுது. பாசிபிளா? ஓகே, கரெக்டா இருக்கு. கரெக்டா ஒரு லெசனா இருக்கும், தெளிவா இருக்கு. பேஸ் கரன்சி என்ன, கோட் கரன்சி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மேஜரா மைனரான்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓப்பன் ஹை லோ கேண்டில் எப்படி பார்க்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இத முடிச்ச அப்புறமா அடுத்தது நம்ம மத்த டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்போம். நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு, நிறைய. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுதான். இது புரிஞ்சாதான் இந்த மீதி கேண்டில் ஸ்டிக்ஸ் முடிக்கும் பொழுது ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணும், ஏன் பண்ணும், எதுக்கு பண்ணும்ன்ற அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த டிராப் பண்றது எப்படிக்கா? எது இதுவா? ஓகே, இங்க போனீங்கன்னா இங்க இருக்க பாருங்க 1 2 3 4 5. லேட் ஆகும். இங்க போனீங்கன்னா இந்த பாத் டூல் இருக்கும் பாருங்க, இங்க இத ஃபேவரட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபேவரட் போட்டீங்கன்னா இங்க கீழே வந்துரும். இதை எடுத்துக்கோங்க. நான் இதை எப்படி வரைஞ்சேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்படி வரைய கஷ்டமா இருந்தா இப்படி மார்க் பண்ணிட்டு கூட வரைஞ்சுக்கோங்க. நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது கர்சர் தெரியுது இல்லையா, அதை வச்சுதான் வரைஞ்சேன். ஓகேவா? இன்னொன்னு ஃப்ரீல ரீப்ளே மோட் இருக்கும். இங்க ரீப்ளேன்னு ஒண்ணு இருக்கும். வீக்லில எல்லாம் பண்ணலாம். நீங்க இதை வச்சுட்டு இங்க கட் பண்ணிடுங்க. இதுக்கு Jan 20 கட் பண்ணிருச்சா? இப்படி இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த கேண்டில் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கேண்டில் பைக்கும் பண்ணுங்க, செல்லுக்கும் பண்ணுங்க. சரியா? சரிங்க. இது ஓகேவா? இப்ப தெளிவா புரியுது. ஓகே கஜேந்திரன், இன்றைய கிளாஸ் முடித்து வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்துக்கும் டவுட்ஸ் இருக்காது. பட் இத பண்ணிப்பாங்க. 20 கேண்டில்ஸ் கம்பல்சரி பண்ணணும். ஈஸி தானே, டக்குன்னு பண்ணிடுறேன் அப்படி பண்ணாதீங்க. பொறுமையா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியா பார்க்க கத்துக்குங்க. சுறுசுறுப்பா பண்றேன்னு பண்ணாம அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஓபன் ஆச்சு, எதுக்கு கீழே போச்சு, ஏன் ஹை வச்சுச்சு, அப்ப இது என்ன கேண்டிலா மாறுச்சு. ஓகே, இது